ரொம்ப நல்லாருக்கும். ஆடியன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. நெறைய கூஸ் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது பெரிய பொருட்செலவுல அந்த படம் உருவாகிட்டு இருக்கு. 5, 6 சீக்வென்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் நெறைய இருக்கு. அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்க. செம்மையா பண்ணியிருக்க. இவன் ஒரு விஜயண்ணா விஜயண்ணா தான். ஸோ கைஸ், விஷ் யூ ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் பார்த்தோம்னா தளபதிக்கும் தளபதி ரசிகர்களாகிய உங்களுக்கும் பார்த்தோம்னா இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. கோட் படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டரான திலீப் சுப்ராயன் மாஸ்டர் பார்த்தோம்னா ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் கோட் படத்தை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த படத்தில் நம்ம தளபதி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி நிறைய சீக்வன்ஸில் பார்த்தோம்னா டூப் எதுவும் யூஸ் பண்ணாமல் நானே பண்ணுறேன்னு சொல்லி இந்த படத்தில் நிறையவே பண்ணியிருக்காரு. நிறைய கூஸ்பம்ஸான சீன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்க போகுது. படம் ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு. நல்ல கதை. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சம்மந்தப்பட்டதாக படத்தோட ஃபுல் கதையாக இருக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. எமோஷனல் கலந்துதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. மிக முக்கியமாக அதிகமான பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நல்லா வரும். இது வரைக்கும் ஒரு 5-6 சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறையா இருக்குது. ட்ராவல் நிறையா இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. அங்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கே பார்த்தோம்னா 4-5 சீக்வன்ஸ் முடிச்சிருக்கு அப்படின்னா படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நிறைய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் வெங்கட் பிரபு. அப்புறம் எப்பவுமே பார்த்தோம்னா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸை வந்து தளபதி பாராட்டுறதா தவறுதே கிடையாது. எல்லா ஸ்டண்ட் மாஸ்டருமே பார்த்தோம்னா தன்னோட படங்களை பார்த்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பாராட்டுவார். அதே தான் திலீப் சுப்ராயன் மாஸ்டரும் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டு போனார். இன்னி கூட நீ நல்லா பண்ண அப்படின்னு. அதுதான் விஜயண்ணா. அவர் வந்து எப்பவுமே விஜயண்ணாவாக தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் தான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாரு. நம்ம விஜய் சார்கிட்ட ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதை பண்ணிவிட்டு அவரோட ஸ்டைலில் ஒன்று பண்ணுவார். அது செம்ம கோஸ்பம்ஸாக இருக்கும். அது அவரோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டெஃபினட்டாக இதுலேயுமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அடுத்தடுத்து ஷேர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். கேப்டன் மில்லரில் பார்த்தோம்னா ஆக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டாக் போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் பார்த்தோம்னா அந்த படத்துக்கு வந்து அது ஒரு மைனஸாக பார்க்கப்படுறதுனால கோட்டில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு கன் ஷாட் சம்மந்தப்பட்டது நிறைய எல்லாம் வந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா இதில் பார்த்தோம்னா நேற்று ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தோம்னா கேப்டன் மில்லர் மாதிரி இல்லாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வருது. அப்படி இருக்க சான்சஸ் இல்லை. இந்த படம் வேறு, அந்த படம் வேறு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஆனால் ஆக்ஷன் அப்படிங்கிறது படத்தில் வேறு மாதிரி இருக்க போகுது. லியோவையும் தாண்டி பார்த்தோம்னா இன்னும் வந்து பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் இருப்பார். ஏன்னா தளபதியோட முந்தைய படத்தை பீட் பண்ணுறது அவரோட அடுத்தடுத்த படங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் நினைப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக வேறு மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் தளபதி பார்த்தோம்னா டூப்பெல்லாம் இல்லாமல் நிறைய சீக்வன்ஸை தளபதியே பண்ணியிருக்காராமா. அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ தளபதி திலீப் சுப்ராயன் மாஸ்டர் காம்போ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.